சரி நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். இப்படி அழறவனை எப்படி சென்னையில் வச்சுக்க முடியும்? எட்ரா பேக்கை அப்படிங்கிறதுக்குள்ளே என் காரில் ஏறி சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. டிட்டி பைய அவ்வளவு குஷிங்க. சரி நம்மளை திருப்பி ஊர்லேயே கொண்டு போய் விட போகிறாங்க அப்படின்னு தூங்கவே இல்லை. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே வரான். பைக் ரைடு அடிக்கடி நடந்தாலும் காரில் ஒரு டைம் கூட போனதில்லைங்க. இதான் ஃபஸ்ட் டைம் டிட்டிக்கு. அப்பப்போ அவனுக்கும் தேவையான விஷயங்கள் இருக்கும்ல, அங்கங்கே காரை நிப்பாட்டி அவனை போக விட்டு திருப்பி காருக்குள்ளே கூப்பிட்ட உடனே உள்ளே வந்துடுவான். முகத்திலேயே தெரியுங்க அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம். திரும்ப நாம் சொந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை. சமத்து பிள்ளைய நடந்துக்கிட்ட டிட்டி சொந்த ஊருக்கு வந்த உடனே அவனோட ரியாக்ஷன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தான் நீங்கள் யோசித்து வச்சுருந்தாலும், இவனை நல்லா பார்த்துக்கணும், நல்ல இடத்துல வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு யோசித்தாலும் அவனுக்கு எங்கே இருக்க விருப்பமோ அங்கே தான் இருப்பான். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால டிட்டியை ஒரு 1 வீக் நம்ம சென்னையில் வச்சு பார்த்தாங்க. ஆனால் டிட்டிக்கு கொஞ்சம் கூட சென்னை பிடிக்கல. எனக்கே இன்னும் சென்னை பிடிக்கல, அப்புறம் எப்படிங்க அவனுக்கு பிடிக்கும்? எப்பயுமே பிறந்த ஊர் தாங்க.